கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போலீசாரிடம் குவாட்டரும் கோழி பிரியாணியும் கேட்டு அடம் பிடித்த குற்றவாளியின் வீடியோ இணையத்தில் வலம் வருகிறது. அதனை பார்க்கலாம். எப்படி அடிச்சு நைட்டு ஃபுல்லா கிழிக்க போறீங்க. சோறு வாங்கிட்டாங்க, பிரியாணி வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் மேல கை வைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா உலகத்துல நீங்களே காலைல போய் ஜட்ஜிய மாட்டோம். அம்மா கூட்டு வந்து ஒரு ஆக்கிட்டு நாங்க அடிச்சு எல்லாம் எடுத்துட்டோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்கிட்டு கேட்கலாம். தேவகிருஷ்ணன் வணக்கம். இந்த சுவாரஸ்ய சம்பவத்தின் முழு பின்னணி என்ன தேவகிருஷ்ணன்? வணக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சி கீனனூர் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் மகன் ஐயப்பன். இவர் சிறுவயது பெண்ணை ஏற்கனவே திருமணம் செய்த வழக்கில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ் சட்டத்தில் இவர் மீது வழக்கு உள்ளது. இந்த நிலையில கடந்த 10ஆம் தேதி ஆலந்தூர்பட்டு கிராமத்தில் உள்ள ஒரு மூதாட்டியை கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால் அவரை பிடித்து கருவேப்பிலங்குச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அப்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது இவர் காவல் நிலையம் முன்பு கெத்தாக நின்று கொண்டு, நீங்கள் 3.5 மணி நேரமாக அடித்துள்ளீர்கள், அப்படியே படுத்து கிடந்தேன், என்னை பணியினையும் கிழித்து விட்டீர்கள், இரவு முழுவதும் வைத்து கிழிக்க போறீங்க, எனக்கு கோட்டரம் பனியனு பிரியாணிலாம் வாங்கி கொடுங்கள், இல்ல அப்படியே கூட்டிட்டு போய் ஜட்ஜியிடம் காமிச்சு அடிச்சு சாவடிக்க போறீங்க, அப்படியே ஜட்ஜியிடம் கூட்டு போய் நைட்டு கூட்டு வந்தோம் ஐயா, எனக்கு காலையில இறந்துட்டாருன்னு சொல்ல போறீங்கிற வார்த்தையில தெனாட்டா நின்றுட்டு ரொம்ப பாத்தீங்கன்னா காவல்துறை காவல் நிலையம் முன்பு நின்றுட்டு காவலிடம் சுதந்திரமாக பேசி வருகிறார். இந்த வீடியோ சமூக வலைதளத்துல பெரும் பரபரப்பை பரவி வருகிறது. இதுல இந்த பரபரப்பையும் திருப்பலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ. இதற்கிடையில பாத்தீங்கன்னா காவல்துறையினர் காலையில இருந்து கால் கடுக்க நிக்கிறோம், கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லி கூறி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன்.